இன்னைக்கு வீடியோவில் நம்ம SQL சர்வரில் ஜாப்ஸ் எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தினம் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. காலேஜ் போகிறதுக்கோ இல்லை ஒர்க் போகிறதுக்கோ தினம் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அலாம் செட் பண்ணுவீங்க இல்லையா? மண்டே டு ஃப்ரைடே எனக்கு 6 மணிக்கு அலாம் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கலாம். அலாம் வந்து கரெக்டாக 6 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டுரும். கரெக்டாக அதே மாதிரி தான் SQL சர்வரில் ஜாப்ஸும். இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கரிங்காக ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேபிளில் வந்து எனக்கு பிஸ்னஸ் ரூல்ஸ் ரன் ஆகணும் அப்டேட்டட் டேட்டாவில். ஸோ அதை வந்து நான் டெய்லி ஜாபாக ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு வந்து எவ்ரி வீக் வந்து எனக்கு பேக்கப் நடக்கணும், இல்லை வந்து க்ளீனப் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் வீக்லி ஜாபாக ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கணுமோ அதை வந்து நான் ஒரு ஜாபாக ஸ்கெடியூல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து அதை மேனுவலாக டெய்லியோ இல்லை வீக்லியோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு ரன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு வந்து அது ரன் ஆகி அந்த ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, SQL சர்வரில் SQL சர்வர் ஏஜென்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதுதான் நமக்கு இந்த ஸ்கெடியூலிங் வேலையை நமக்காக பண்ண போகுது. ஓகேவா? இப்போ இது வந்து ரன் ஆகலை, இந்த சர்வீஸ் வந்து இப்போ ரன் ஆகலை. அதை நம்ம வந்து ரன் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் இங்கே SQL சர்வர் ஏஜென்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்கணும். Are you sure you want to start the SQL Server Agent service? Yes. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த சர்வீஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ஜாப்ஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், டெஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ஓனர் வந்து நான் இப்போ SC அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் இது இங்கே SCA கொடுத்துருக்கேன். இதில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஓனரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு வந்து அந்த ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து நீங்கள் ஒரு ஜாபில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் இன்சர்ட் பண்ணணும், அப்புறம் அப்டேட் பண்ணணும், அப்புறம் டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து தனித்தனி ஸ்டெப்பாக வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணு, இது முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணு அப்படின்னு நீங்கள் தனித்தனி ஸ்டெப்பாக கொடுக்க முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் நியூ கொடுத்துட்டு இதில் அந்த ஸ்டெப்புக்கு நேம் கொடுக்குறேன். சப்போஸ் க்ரியேட் டேபிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைப் வந்து டிரான்சாக்ட் SQL தான். நான் SQL ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் SSAS பேக்கேஜ் query பண்ணலாம், இல்லை SSAS query பண்ணலாம். இந்த மாதிரி பவர் ஷெல் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் வந்து இந்த டிரான்சாக்ட் SQL ஸ்கிரிப்ட் தான் கொடுக்குறேன். டேட்டா பேஸ் வந்து டேக் வித் ஹீமா டேட்டா பேஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள், created date. சும்மா க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் அட்வான்ஸ்ட் போனீங்கன்னா ஆன் சக்ஸஸ் ஆக்ஷன், அதாவது இந்த ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போ, இல்லை இது வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபை வந்து குவிட் பண்ணிவிடு, இல்லை ஜாபை வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு குவிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்கிறதுனால நான் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கட்டும்னு கொடுக்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ரீட்ரை அட்டம்ப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது சப்போஸ் இந்த ஜாப் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ கனெக்ஷன் ஃபெயிலியர், இன்டர்மீடியட் கனெக்ஷன் ஃபெயிலியர்னால கூட சில ஸ்டெப் வந்து ஃபெயில் ஆகலாம். ஸோ அதை அப்படியே விட்டுடாமல் இன்னும் 2-3 வாட்டி ரீட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ரீட்ரை 1, 2 அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இன்டர்வல் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் கழிச்சு நான் ரீட்ரை பண்ணணும். ஸோ 1 நிமிஷம் கழிச்சு, இல்லை இந்த ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ரீட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மினிட்ஸில் கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபெயில் ஆச்சுன்னா ஜாப் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு குவிட் பண்ணிவிடு, இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்போ, இல்லை ஜாப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ண, இந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து குவிட் த ஜாப் ரிப்போர்ட்டிங் ஃபெயிலியர், இதுதான் டிஃபால்ட், அதே கொடுக்குறேன். இப்போ இதை ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நான் இன்னொரு ஸ்டெப் கொடுக்குறேன். மறுபடியும் நியூ. செகண்ட் ஸ்டெப்பில் நான் சும்மா இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் டேக் வித் ஹேமாவில் இன்சர்ட் இன்டு, இதை நான் ஒரே ஸ்டெப்லேயே கொடுக்க முடியும். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை 2 ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கெட் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
இதில் அட்வான்ஸ்ட் போயிட்டு இது எனக்கு 2 ஸ்டெப் தான் டோட்டலாகவே. ஸோ குவிட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா குவிட் த ஜாப் ரிப்போர்ட்டிங் சக்ஸஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போ ஓகே கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஜாப்க்கு ஒரு நேம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான ஸ்டெப்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கெட்யூல். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஸ்கெட்யூல் வந்து எனக்கு இந்த டைமுக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கெட்யூல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். இங்கே நியூ கொடுத்துட்டு ஸ்கெட்யூலுக்கு ஒரு நேம். இப்போ எனக்கு வந்து அது டெய்லி ரன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. சும்மா டெய்லி ரன் அப்படி கொடுக்குறேன். டைப் வந்து எனக்கு இது வந்து ரெக்கரிங். ஓகேவா? ஸோ இது வந்து அக்கர்ஸ் டெய்லியா, வீக்லியா, மந்த்லியாக கேட்குது. ஸோ வீக்லி சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து வீக்கில் வந்து மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் இங்கே செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட், என்னையிலேருந்து இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், இன்னையிலேருந்தா இல்லை நாளையிலேருந்தா, இல்லை இது வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து இது ஸ்கெட்யூல் ஆரம்பித்தா போதுமா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் டேட் கொடுக்கலாம். அதே மாதிரி எண்ட் டேட், இது வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ரன் ஆனால் போதும், இல்லை நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்க்கு ரன் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் எண்ட் டேட் கொடுக்கலாம். இல்லை இது எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோ எண்ட் டேட் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இது வீக்லி வேணால் எனக்கு டெய்லி வேணும். இது வந்து எனக்கு இப்போது நான் இப்போ ஸ்கெட்யூல் பண்ணி காட்டுறவங்களுக்கு 2:28 PM வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். இதில் இப்போ ஜாப் ஃபெயில் ஆச்சு, இல்லை சக்ஸஸ் ஆச்சு, இல்லை ஜாப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். இங்கே இமெயில் ஐடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் இது ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் போயிட்டு நியூ ஆப்ரேட்டர் க்ரியேட் பண்ணி இப்போ நான் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் டெஸ்ட்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு இமெயில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் செமிகோலன் செப்பரேட்டடாக எத்தனை இமெயில்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டீமுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடிஸ் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்து நோட்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? கொடுத்துட்டு அதை வந்து நான் இங்கே வந்து டெஸ்ட் ஜாபில் இங்கே நோட்டிஃபிகேஷனில் இமெயில் when the job fails டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரலில் நேமு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கலாம். ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸ்கெட்யூலில் நீங்கள் வந்து எந்த டைமுக்கு அதை ஸ்கெட்யூல் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷனில் வந்து இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை வந்து கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அதை ஓகே கொடுக்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரன் ஆகும். இங்கே ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ரன் ஆகிட்ருக்கும் போது இல்லை வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன பார்க்கணும், சக்ஸீட் ஆகிடுச்சா இல்லை ஃபெயில் ஆகிடுச்சா இல்லை இப்போ ரன் ஆகிட்ருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப் மானிட்டர்லேருந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஜாப் வந்து ஆல்ரெடி சக்ஸீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரன் அவுட்கம் சக்சீடட் வந்து லாஸ்ட் ரன் எப்போ ரன் ஆச்சு அப்படின்னா 2:28க்கு ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் ரன் வந்து 25 நாளைக்கு 2:28 PMக்கு ஸ்கெட்யூல் ஆகிருக்கு. ரன்னபுளாக ஸ்கெட்யூலாக இருக்கா இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டரில் பார்க்க முடியும். இப்போ சப்போஸ் ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு பெரிய ஜாப் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இங்கே ரன் ஆகிட்ருக்கும் போது நமக்கு வந்து ரன்னிங்னு காட்டும் ஸ்டேட்டஸ். இப்போது நான் இதில் போய் பார்த்தேன்னா இப்போ இந்த ஜாபில் ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இப்போ இந்த ஜாபோட ஹிஸ்ட்ரி எனக்கு கொடுக்கும். இப்போ இது மல்டிபிள் ஸ்கெட்யூல்ஸ் ரன் ஆயிருந்தது அப்படின்னா ஒவ்வொரு டேட்க்கும் வந்து நமக்கு வந்து இங்கே என்ட்ரி இருக்கும். இப்போ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் காட்டுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் சக்சீடட் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்டெப் நேமு, எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆச்சு, இது எல்லாமே டீட்டெயில்ஸும், ஜாபோட நேமு, ஸ்டெப் நேமு, எவ்வளோ நேரம் இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆச்சு, இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப் 2 போனீங்கன்னா இப்போ ஸ்டெப் ஐடி வந்து 2, ஜாப் நேம் டெஸ்ட்டு, ஸ்டெப் நேம் இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ், டியூரேஷன், இது எல்லாமே வந்து இங்கேயும் இருக்குது. இந்த ஸ்டெப் சக்சீடட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நான் மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஸ்கெட்யூல் ஜாப்ஸை வந்து நீங்கள் மேனுவலாகவும் ரன் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஜாப் அட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தேன்னா இதை வந்து மேனுவலாகவும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து இந்த ஜாபை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அது ஃபெயில் ஆகும். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் டேபிள் இல்லையா, ஆல்ரெடி அந்த டேபிள் இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம அந்த டேட்டாவை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு.
பார்த்திங்கன்னா அந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து என்ட்ரி வந்து விழுந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் இந்த ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது ஆல்ரெடி இந்த டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஜாப் அட் ஸ்டெப். இல்லை நீங்கள் வந்து இப்போது ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த ஸ்டெப்லேருந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இது எரர் வரும் பாருங்கள். பார்த்திங்கன்னா எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த எரர் எப்படி பார்க்கலான்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்ட்ரி கொடுத்திங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ரன்னு சக்ஸஸ்ஃபுல்லானது, இது செகண்ட் ரன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நமக்கு அந்த மெசேஜ் இருக்கும். There is already an object named test job in the database. The step failed அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் ஜாப்னு ஒரு டேபிள் இருக்குது. மறுபடியும் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு எரர் வந்திருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் ஜாப் ஆக்டிவிட்டி மானிட்டரில் பார்த்தீங்கன்னாலும் ஃபெயில்டு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஜாப் வந்து ஃபெயில்டு, லாஸ்ட் ரன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. எப்போ எக்ஸிக்யூட் ஆச்சு, நெக்ஸ்ட் ரன் எப்போ, இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த ஜாபை வந்து நீங்கள் டிசேபிளும் பண்ண முடியும். டிசேபிள் பண்ணோன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து வெறும் ஸ்கெடியூலை மட்டும் கூட உங்களால் டிசேபிள் பண்ண முடியும். போய்ட்டு இப்போ இந்த ஸ்கெடியூல் இருக்குது இல்லையா, ஸ்கெடியூல் வந்து எனேபிள்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ண முடியும். ஜாப் அப்படியே இருக்கும், பட் ஸ்கெடியூல் மட்டும் டிசேபிளாக இருக்கும். அப்படியும் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஜாப் ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் ஜாப் கொடுத்து ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் சீக்வல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர்னால் அந்த ப்ரொசீஜரையும் வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். செமிகோலன் செப்பரேட்டடாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்க முடியும். இல்லை இந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இந்த ஜாபை வந்து நீங்கள் இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்கெடியூல் மூலமாக தான் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை மேனுவலாக ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இல்லை. இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, சிஸ்டம் ப்ரொசீஜர். எக்ஸிக்யூட் msdb.dbo.sp start job. இதில் அந்த ஜாப் நேமை என்னால் கொடுக்க முடியும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ரன் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் அந்த க்ரியேட்டபிள் எரர் தான் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே தான் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்னு இல்லை, இந்த சிஸ்டம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி அந்த ஜாப் நேமை கொடுத்தும் என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் msdb.dbo.sp start jobன்றது அந்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா பேராமீட்டர் வந்து நீங்கள் வந்து அந்த ஜாப் நேமை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பையே அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இந்த ஜாப்லேயும் ஒரு ஸ்டெப்பாக கொடுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்லேருந்து நான் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து என்னோடய ஸ்டெப்ஸில் வந்து எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் ஜாப் இப்படி கொடுத்தேன்னா இந்த ஜாப்லேருந்து அது இன்னொரு ஜாபை வந்து கால் பண்ணும். அந்த ஜாப் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ஜாப்குள்ளேருந்து இன்னொரு ஜாபையும் வந்து உங்களால் வந்து இன்வோக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லாக்ஸ் எல்லாமே வந்து ஜாப் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில சிஸ்டம் டேபிள்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் MSDB டேட்டாபேஸில் sysjob activity, sysjob history, sysjobs view, sysjob steps இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா sysjobsகுள்ளே போனீங்கன்னா என்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பர்ச் ஹிஸ்ட்ரி, டெஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் ஜாப், இந்த ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஜாப் ஐடியோட. அதே மாதிரி பிஸ்னஸ் ஜாப் ஸ்டெப்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாப்குள்ளேயும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா க்ரியேட் டேபிள், இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன கமாண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் டேபிள்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.